பார்க்க போகிறோம். என்னென்னதுக்குன்னா ஆஃபர், அக்செப்டன்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட், கன்சிடரேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்டுக்குலாம் என்ன டெஃபினிஷன். ஆஃபர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஏ படி ஆஃபர்னாலும் ப்ரொப்போசல்னாலும் ஒன்று. என்ன அப்படின்னா இட் மீன் டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க செக்ஷன் 2 ஏ படி when one person ஒரு பர்சன் சிக்னிஃபைஸ் டு அனதர் பர்சனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிக்னிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா willingness to do. நீங்கள் அந்த கான்ட்ராக்டுக்கு என்ன பண்ணலாம் ஆர் abstain from doing anything இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவோம். with a view to obtaining the essence of the other பர்சனுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஆஃபர் பண்ணணுன்றாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆஃபர் சொல்லணும். such act or abstain is said to make a proposal. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்சன் அனதர் பர்சனுக்கு அவங்க வில்லிங்காக இருக்காங்களா, வில்லிங் டு டூ அந்த கான்ட்ராக்டுக்கோ இல்லை இதுக்கோ அதை வந்து ஆஃபர் பண்ணணும் இல்லைன்னா ப்ரொப்போசல் பண்ணணுன்றாங்க. வில்லிங்னஸோ இல்லை அப்டைனிங்கோ அது வந்து சொல்லணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஆஃபர் அப்படின்றாங்க. தென் அக்செப்டன்ஸ்ன்றது வந்து செக்ஷன் 2B. அக்செப்டன்ஸில் வந்து அப்படி ப்ரப்போசல் பண்ணது ஆஃபர் பண்ணது என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து அக்செப்டன்ஸ். செக்ஷன் 2Bயில் சொல்லியிருக்கோம். when the person to whom the proposal is made signifies his assent thereto the proposal is said to be accepted. நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ன்றது வந்து ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் அக்ரிமெண்ட்டு. அது ஆல்ரெடி மீனிங்கில் பார்த்துருக்கோம். எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் ஃபார் ஈச் அதர். ஒரு ப்ராமிசஸ் இன்னொரு ப்ராமிசஸ் அதோட கன்சிடரேஷன் வந்து இப்படி கன்சிடரேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராமிசஸ் இன்னொரு ப்ராமிசஸ் அப்படின்றாங்க. ஈச் அதர் ப்ராமிசஸும் கன்சிடரேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஆஃபரும் இருக்கும் அக்செப்டன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஷன் 2Eயில். தென் கன்சிடரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் 2Dயில். கன்சிடரேஷன்றது வந்து டிசைர் ஆஃப் தி ப்ராமிசர், அது ப்ராமிசரோட டிசைர் பொறுத்து விருப்பத்தை பொறுத்து இருக்குது. தி ப்ராமிஸி அவங்களுடைய விருப்பத்தை ஆர் எனி அதர் பர்சன் டன் ஆர் அப்டைன் டூயிங் சம்திங் அதுதான் வந்து கன்சிடரேஷன் சொல்கிறாங்க. தென் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு செக்ஷன் 2H. கான்ட்ராக்டோட செக்ஷன் 2H ஆல்ரெடி நம்ம மீனிங்கில் பார்த்துருக்கோம். கான்ட்ராக்ட்ன்றது அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு செக்ஷன் 2Hல சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஆஃபர்னால் என்னென்னு பார்த்தோம். ஆஃபர்ன்றது வந்து ஒன் பர்சன் என்ன பண்ணுறான்னா அனதர் பர்சனுக்கு வில்லிங்னஸ் என்ன அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது அப்டைனாக இருக்கலாம், அப்டைனிங் அசென்ட்டாக இருக்கலாம் அதுன்றாங்க. அதுதான் வந்து ஆஃபர். தென் ஆஃபர் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அனதர் பர்சன். அதுக்கு பேர் தான் வந்து அக்செப்டன்ஸ். தென் அக்ரிமெண்ட்ன்றது வந்து ஆஃபரும் அக்செப்டன்ஸ் சேர்ந்தது. அது ப்ராமிஸ் மேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராமிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபார்மிங் கன்சிடரேஷனுக்காண்டி க்ரியேட் ஆகிருக்குன்றாங்க. தென் கன்சிடரேஷன்னா என்ன ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசர் இதோட டிசைரை பொறுத்து இருக்குது. கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்தோம். அக்ரிமெண்ட்டும் என்ஃபோர்ஸபிள் பை லா சேர்ந்தது தான் கான்ட்ராக்ட். தட்ஸ்